கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்பு தைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி அரஹர சிவாய வென்று அரஹர சிவாய வென்று தினமும் தொழியாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் ஹரஹர சிவாய வென்று தினமும் துதியாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ உரகபடமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழியூரிலன்று வருவோனே பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகை அசுரர் சேனை கொன்று அசுரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. இந்த திருப்புகழானது எப்பவுமே அடியேனுக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான திருப்புகழ். நமக்கு கிடைத்த 1300 சொச்சம் திருப்புகழ் இருக்குல்ல, எல்லா திருப்புகழும் ஒவ்வொரு வகையிலே மனதிற்கு ரொம்ப ஆழமாக பதிந்த திருப்புகழ். எனக்கு ஏன் இந்த திருப்புகழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் எப்போது திருப்புகழை படிக்க ஆரம்பித்தேனோ அப்போதுதான் எனக்குள் பெரிய புராணத்தின் மீது ஆர்வம் பிறந்தது. கம்பராமாயணம், மகாபாரதம், திருவிளையாடல் புராணம், சங்க இலக்கிய நூல்கள், இப்படி எல்லா நூல்கள் மேலும் ஆவல் பிறந்தது அருணகிரியார் இயற்றிய திருப்புகழை படித்த போதுதான். அதனால இந்த திருப்புகழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான திருப்புகழ். இது பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை குறித்து அருணகிரியார் பாடியது. பொதுவாகவே பழனி தலத்தை பற்றி பாடும்போது அருணகிரியார் கூடுதல் சிறப்போடு பாடக்கூடியவர். காரணம், அங்கேதான் அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் ஜபமாலை தந்து சற்குருநாத